ஹாய். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். அதிகமாகலாம் செடி வச்சிடல. இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பட் ரோஸ் தான். இதில் ஒரு துளசி செடி வளர்ந்துருக்கு. அப்புறம் ஒரு வெத்தலை செடி வச்சுருக்கேன். 6 மாதமாக இதே ஹைட்டில் தான் இருக்குது. அந்த இலை கூட பாருங்கள், என் கையில் ஒரு 1 இன்ச் தான் இருக்குது. அதுக்கு மேலே வளரவே இல்லை, ஏன் தெரியலை. அதுக்கு பச்சை மிளகா எப்போயுமே வச்சுருப்பேன். மற்ற செடியெல்லாம் இருக்குதோ இல்லையோ. முன்னாடி நிறைய வெண்டைக்காய் அது இதுன்னு நிறைய வச்சுருந்தேன். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பட் ரோஸ் தான், கலர்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆலிவரா எப்போயுமே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான செடி ஒன்று வருது. க்ரோ பேக்கில் மண்ணெல்லாம் போட்டு எல்லாம் காம்போஸ்ட்லாம் போட்டு வச்சுட்டு சும்மா வச்சுருந்தேன். பாப்பா வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு அதில் சும்மா விதை போட்டு வச்சுருந்தா. அது வளரும்னு நினைக்கல. இப்போ அதில் வந்த பழத்தெல்லாம் நாங்கள் 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். பாருங்கள் பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, பழம் ரொம்ப பெருசாகிடுச்சு. இதுக்கு மேலே பெருசானால் அது கீழே தரையில் தொங்க வசதியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டிங்களா, அப்புறம் லெமனோட கொஞ்சம் பெருசு. நாங்கள் நினச்சே பார்க்கல அது காய்க்குன்னு சொல்லிட்டு. அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் வளர்ந்துருக்கு. அதை இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு, ஏன் தெரியல, மழை பெஞ்சு கூட. மாதுளப்பழம் செடி வச்சுருக்கோம். அதில் நிறைய பூ பூத்து நிறைய காய் காய்ச்சிருந்துச்சி, பிஞ்சு பிஞ்சாக. ஆனால் குட்டி குட்டி பழமாக தான் காய்க்கும் இந்த வாட்டி. ஆனால் ரொம்ப ஏகப்பட்ட பூ காய்ச்சிருந்துச்சி. ஆனால் எதனால் தெரியல, எல்லாமே காஞ்சி காஞ்சி கீழே கொட்டிடுச்சு. இது மாதிரி தான், நல்ல மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் காஞ்சி காஞ்சி கீழே கொட்டிடுது, ஏன் தெரியல. ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்தாலும் அது மேடுமா, இல்லை வெயில்னாலே என்ன காரணம் தெரில. மேலே மாடிலே ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கேன் தொட்டியில். அது நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. கற்பூரவள்ளி எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி கனகாமரம் செடி வச்சுருக்கேன். இந்த கனகாமரம் செடி வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் 3 மாதம் ஆயிருக்கும். இப்போ தான் அது ஒரு 3 அடிக்கு வந்திருக்கு. அதில் பார்த்த துளசி கருப்பு துளசி. இது கருப்பு துளசி கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இருக்கிறது தம்பி வளர்த்த ஸ்வீட் பொட்டேட்டோ. நான் ஸ்வீட் பொட்டேட்டோனா செடியாக வளரும்னு நினச்சேன். ஆனால் கொடின்றதே எனக்கு இப்போ வளர்ந்த பிறகு தான் தெரியுமே. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னல, அந்த செடி தான் இது. ஸ்வீட் பொட்டேட்டோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நானும் நினச்சி பார்க்கல. தேங்க்யூ.